வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்காளத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 3 மாதங்களில் வணிக கேஸ் விலை 81% உயர்த்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள். சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்னும் 2 நாட்கள் உள்ளது. மே 4ஆம் தேதி வெற்றி செய்தி வரும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. திருவரங்கம் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் அரசியல் தூண்டுதலால் எரிப்பு. ஆதவர்ஜுனா கடும் கண்டனம். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகள் ஒரு புதிர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்காளத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்காள சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழலில் மேற்கு வங்காளத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. வாக்குச்சாவடிகளில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தங்கள் சின்னத்திற்கு நேராக டேப் ஒட்டப்பட்டிருந்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து மறு வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் இந்த 15 வாக்குச்சாவடிகளும் அமைந்துள்ளன. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 மாதங்களில் வணிக கேஸ் விலை 81% உயர்த்தப்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தேர்தலுக்கு பிறகுதான் பணவீக்கம் சூடுபிடிக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன் என்றும், தேர்தல் முடிந்துவிட்டால் தற்பொழுது வணிக கேஸ் சிலிண்டர் விலையை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் ரூபாய் 993 என மத்திய அரசு உயர்த்தியுள்ளது என்றும், 3 மாதங்களில் வணிக கேஸ் விலை 81% உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், தேநீர் கடை, தாபா, ஹோட்டல், பேக்கரி, ஸ்வீட்ஸ் கடை என பொதுமக்கள் பலருடைய சுமை அதிகரித்துள்ளது எனவும், இது அன்றாட உணவு கிடைப்பதில் பொதுமக்களுக்கும் கூட பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், முதலில் கேஸ் சிலிண்டர் மீதான விலை உயர்வு, அடுத்தது பெட்ரோல், டீசல் விலை உயர்வாகத்தான் இருக்கும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள் என்றும், சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று மாதத்தின் முதல் நாள் என்பதால் சிலிண்டர் விலை நிலவரத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 993 உயர்ந்து ரூபாய் 3237 ஆக விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டதால் வணிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிலிண்டர் விலை உயர்வு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல் தேர்தல் முடிந்தவுடன் எல்பிஜி விலையை உயர்த்தியிருக்கிறது மத்திய பாஜக அரசு என்றும், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை என்றும், இப்போது மேற்காசிய போர் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியில்லை என்றும், எல்பிஜி விலை உயர்வு ஏற்படுத்தும் தாக்கங்களை உணர்ந்து இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. மே 4ஆம் தேதி வெற்றி செய்தி வரும் என்று மே தினத்தை ஒட்டி சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தபோது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். உலக உழைப்பாளர்களின் திருநாளாம் மே தினத்தை ஒட்டி சென்னையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேப்டன் விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கருத்து கணிப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால்,
ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுங்கள், எல்லாம் முடிந்திருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. மே 4ஆம் தேதி வெற்றி செய்தி வரும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் என்று பிரேமலதா தெரிவித்தார். மேலும் எங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும் எனவும், அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார் எனவும், கேப்டன் ஆசீர்வாதத்துடன் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர்கள் 10 பேரும் சட்டசபைக்கு செல்வோம் என்றும், எல்லோரும் வாழ்த்தினாலும் தேமுதிக தான், திட்டினாலும் தேமுதிக தான் என்றும், பழுத்த மரம்தான் கல்லடிப்படும் என்ற விமர்சனங்களுக்கு மே 4ஆம் தேதி பதில் கொடுக்கிறேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். திருவரங்கம் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் சிலரின் அரசியல் தூண்டுதலால் எரிக்கப்பட்டதற்கு ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சி மாவட்டம் திருவரங்கம் தொகுதியில் இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகம் இன்று அதிகாலையில் சிலரின் அரசியல் தூண்டுதலால் எரிக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அலுவலகத்தை எரித்தது மட்டுமல்லாமல் கட்சி பேனர்களை எல்லாம் கிழித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றும், தேர்தல் தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதன் வெளிப்பாடாகவே அவர்கள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்றும், மக்கள் செல்வாக்கை இழந்த மக்கள் விரோத ஆதிக்கவாதிகள் நமது கழகத்திற்கு மக்கள் கொடுத்து வரும் பேராதரவை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இதுபோல் குண்டர்களை ஏவி அராஜக செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் உறுதியான உத்தரவின் பெயரில் இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வாக்கு எண்ணிக்கை நாளன்று சட்ட ஒழுங்கை காக்கும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக தேர்தல் ஆணையம் தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகள் ஒரு புதிர் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு விதமான முடிவுகளை வெளியிட்டுள்ளன என்றும், 4 அமைப்புகள் நடத்திய கருத்து கணிப்புகளில் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ள நிலையில் வேறு 2 அமைப்புகள் அதிமுக தான் மீண்டும் ஆட்சியமைக்கும் என தெரிவித்துள்ளன என்றும், மற்றொரு அமைப்பு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெற்று ஆட்சியமைக்கும் என்று தெரிவித்துள்ளது என்றும், தமிழக தேர்தல் முடிவுகள் குறித்து அனைவரும் ஆவலாக உள்ளனர் எனவும், இந்த தேர்தல் முடிவுகளில் ஆச்சரியங்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆகையால் இந்த புதிரை காத்திருந்து பார்ப்போம் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் இடாவா மாவட்டத்தில் உள்ள சமஷ்டிபூரில் மதுக்கடைக்குள் புகுந்த பெண்கள் மதுப்பெட்டிகளையும் பாட்டில்களையும் தெருவில் போட்டு உடைத்து நொறுக்கி புரட்சி செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் இடாவா மாவட்டத்தில் உள்ள சமஷ்டிபூரில் குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை செயல்பட்டு வந்துள்ளது. இங்கு குடிக்க வரும் குடிகாரர்களால் இப்பகுதியில் மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் அச்சுறுத்தல் உள்ளதாக கூறி அந்த கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். உள்ளூர் நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை மனு அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பெண்களே நேரடி நடவடிக்கையில் இறங்கி ஒன்று திரண்டு சென்று மதுக்கடைக்குள் புகுந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுப்பெட்டிகளையும் பாட்டில்களையும் தெருவில் வீசி எறிந்து அடித்து நொறுக்கினர். கடுங்கோபத்தில் பெண்கள் வந்ததால் விற்பனையாளர்கள் தலை தப்பினால் போதும் என்று அங்கிருந்து ஓடிவிட்டனர். இந்த மதுக்கடையால் தங்கள் குடும்பத்தின் மானமும் வருமானமும் போவதாகவும், இதனால் பல குடும்பங்களின் வாழ்வு சிதைந்து விட்டதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் முடிவு வருவதற்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் மக்கள் முடிவை விரைவில் காண்போம் என்று சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தொழிலாளர் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்திய போது செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மேதன பூங்காவில் உள்ள தொழிலாளர் தின நினைவு சின்னத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என்றும், திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவும், தேர்தல் முடிவு வருவதற்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் மக்கள் முடிவை விரைவில் காண்போம் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி மகத்தான கூட்டணி எனவும், பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தால் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் பீகாருக்கு சென்றால் தமிழர்களை திட்டி பேசுகிறார். இப்படி பேசுவதைத்தான் நமது பிரதமர் நரேந்திர மோடி வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளனர். இங்கு பாசிச ஆட்சிக்கு எந்த காலத்திலும் இடமில்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் எதிரில் நடைபெற்ற மேதின விழாவில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் எதிரில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மேதின விழா நடைபெற்றது. விழாவில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மேதின கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் கலைநேசன், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் சங்க செயலாளர் முனிரத்னம், நகர துணை செயலாளர் ஜம்புலிங்கம், நகர தலைவர் பாஸ்கர், ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் அனைத்து கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மேதின ஊர்வலம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு குடியாத்தம் அனைத்து கட்டுமானம், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மேதின ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மேதின ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற ஊர்வலம் நேதாஜி சிலை அருகில் முடிவடைந்தது. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் ஞானசேகரன், மாநில அமைப்பு செயலாளர் பரந்தாமன், பொருளாளர் ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணாம்பட்டு அடுத்த சொக்கரிசிக்குப்பம் பகுதியில் திடீரென பெய்த மழையில் மின்னல் தாக்கியதில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் இரவு நேரத்தில் திடீரென்று ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்நிலையில் பேரணாம்பட்டு அடுத்த சொக்கரிசிக்குப்பம் பகுதியில் பெய்த கனமழையில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது செந்தில் என்பவரின் மகன் வைரமுத்து மீது மின்னல் தாக்கியதில் சிறுவன் மயக்கமடைந்துள்ளான். உடனே அங்கிருந்த உறவினர்கள் சிறுவனை மீட்டு மேல்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தான். வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் கொடைக்கானல் சுற்றுலா வாடகை வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடு, மோயர் சதுக்கம் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறையினர் தனித்தனியாக நுழைவு கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக வசூலிக்கின்றனர். இதனால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் கொடைக்கானல் சுற்றுலா வாடகை வாகன ஓட்டிகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாகன ஓட்டுநர்களின் போராட்டத்தினால் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் அவதிப்பட்டனர். பழனியில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ள வழக்கில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் குரவன்பாறை பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் பணியை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் சந்திரசேகர் ஐயம்புள்ளி ரோடு பகுதியில் நடந்து சென்றபோது அங்கு வந்த 5 பேர் அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அரிவாளால் அவரை சரமாரியாக விட்டுவிட்டு தப்பித்து சென்றனர். இதில் நிலைகுலைந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் பழனி அடிவாரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஜயன், ஆய்வாளர் மாடசாமி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த சந்திரசேகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது புவனேஸ்வரனுக்கும் சந்திரசேகருக்கும் தகராறு ஏற்பட்டதில் முன்விரோதம் இருந்ததின் காரணமாக புவனேஸ்வரன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சந்திரசேகரை அரிவாளால் வெட்டி சாய்த்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மதனபுரத்தை சேர்ந்த புவனேஸ்வரன், மயிலாடும்பாறையை சேர்ந்த மகேஷ்குமார், குறும்பட்டியை சேர்ந்த பிரஷீத், குரவன்பாறையை சேர்ந்த தனுஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மே தின உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகிலுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர், சுவாமி சகஜானந்தா, ரெட்டியூர் பாண்டியன் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரும் விவசாய பாதுகாப்பு சங்க மாநில துணை செயலாளரும் ஆகிய ஜோதிமணி கலந்து கொண்டு அம்பேத்கர், சுவாமி சகஜானந்தா, ரெட்டியூர் பாண்டியன் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம், தென்னவன், மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், செல்வபாரதி, பொன் காமராஜ், வில்லியம்ஸ், மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ராமு, நகர செயலாளர் மகேந்திரன், ஆற்றல் அரசு பொருளாளர் தவச்செல்வன், ஒன்றிய செயலாளர்கள் மூவூர்மதி, இளந்தமிழன், மாயவன், பிரபு, மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் செல்வராணி, கீதா, சபீதா, பூசமணி, அரபாத் நிஷா, உமாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நடிகர் அஜித்குமாரின் பிறந்த நாளை ரசிகர் மன்றத்தினர் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நடிகர் அஜித்குமார் பிறந்த நாளினை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அஜித்குமார் ரசிகர் மன்றம் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட கௌரவ தலைவர் அருண் ஆதி, மாவட்ட தலைவர் சதீஷ், மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொழிலதிபர் பன்னீர்செல்வம், வெங்குப்பட்டு ராமன், சூர்யா, பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட கௌரவ தலைவர் அருண் ஆதி, மாவட்ட தலைவர் சதீஷ், மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் அஜித்குமார் ரசிகர் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்ட மே தின பொதுக்கூட்டம் ஏஐடியூசி கட்சியின் தாலுகா செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கூட்டத்தில் திமுக வேட்பாளர் குட்டி என்கின்ற சுதாகர் பங்கேற்று பேசினார். அப்போது மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள தொழிலாளர் விரோத சட்டத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் எனவும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் தொழிலாளர்கள் நலன் காக்க அதற்கான நடவடிக்கையை தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என்றும் சுதாகர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகியின் மகள் லட்சுமி ராஜாராம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாடு முழுவதும் இன்று உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை மாநகராட்சியில் இரவு பகல் பாராமல் தூய்மை பணியை செய்யும் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவொற்றியூரில் உள்ள உதயம் மக்கள் சேவை மையம் நிறுவனரும் சுதந்திர போராட்ட தியாகி திலக் சாஸ்திரியின் மகளுமான டாக்டர் லட்சுமி ராஜாராம் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், சேலை, பெட்ஷீட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மாநகராட்சியின் 1வது மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு கலந்து கொண்டு மே தின சிறப்புகள் குறித்தும் தூய்மை பணியாளர்களின் சிறப்புகள் குறித்தும் பேசினார். மேலும் மே தினத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகியின் மகள் லட்சுமி ராஜாராம் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உதயம் மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் முனிரத்னம், கிருஷ்ணா, கிறிஸ்டோபர், ஜே ரவி, சிவகுமார், சைலண்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு போலூரில் அனைத்து மோட்டார் வாகன பணிமனை பழுதுபார்ப்போர் சங்கம் சார்பில் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் சங்கத்தின் திட்டங்கள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் அனைத்து மோட்டார் வாகன பணிமனை பழுதுபார்ப்போர் சங்கம் சார்பில் மே தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தை திமுக விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊர்வலத்தில் பங்கேற்ற தொழில் சங்கத்தினர் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக என முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து சங்க அலுவலகத்தில் சங்க கொடியை திமுக விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் மணிகண்டன் ஏற்றி வைத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் குளிர்பானங்களை வழங்கினார். அதன் பின்னர் சங்க அலுவலகத்தில் சங்க செயல்பாடுகள் குறித்தும் சங்க திட்டங்கள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் முருகன் முன்னிலையிலும் தலைவர் சையத் தாஜுதீன் தலைமையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்க வளர்ச்சிக்கு நிதி உதவி வழங்கி அனைவரையும் வாழ்த்தி பேசினார்.
கூட்டத்தில் வழக்கறிஞர் அரிஸ்டாட்டில், கௌரவ தலைவர்கள் பக்தவச்சலம், தலைவர் சையத் தாஜுதீன், செயலாளர் முருகன், பொருளாளர் சுப்பிரமணி, துணைத் தலைவர் குமரன், மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், துணை செயலாளர் சுரேஷ், முன்னாள் துணைத் தலைவர் பழனி, மாநில பிரதிநிதி மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் மாநில மாவட்ட பொறுப்பாளர் ஏழுமலை நன்றி தெரிவித்துள்ளார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கன்னிகை பேரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு பால்குடம் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகைப்பேர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலை கிராம மக்கள் புனரமைத்து 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தரும் அன்னை ஸ்ரீ நாகாத்தம்மனுக்கு 2ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கன்னிகைப்பேர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள திருவரங்க சல்லியம்மன் திருக்கோவிலிலிருந்து விரதம் இருந்த ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பம்பை, உடுக்கை வாத்தியங்கள் முழங்கவும், ஓம் சக்தி, நாகாலம்மா என்ற முழக்கங்களை எழுப்பியும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை மூலவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சத்தியவேலு, திமுக மாவட்ட பிரதிநிதி வெங்கடாச்சலம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயலட்சுமி குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ நாகாத்தம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் வெங்கடேசன், செல்வம், சிவகுமார், கணேசன், நாகராஜ், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருப்பனந்தாளில் அமைந்துள்ள ஸ்ரீ செஞ்சடை காளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் ஸ்ரீ காசி மடத்திற்கு சொந்தமான ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ வீரன் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுடன் ஸ்ரீ செஞ்சடை காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில் அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ காசி மடத்தின் 22வது அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சபாபதி தம்புரான் சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் சிவச்சாரியார்கள் கலந்து கொண்டு யாக குண்டத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செஞ்சடை காளியம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் திருப்பனந்தாள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ செஞ்சடை காளியம்மனை வழிபட்டனர். கொசப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அலர்மேல் நாயகி சமேத ஸ்ரீ கில்லா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன், ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்தன் ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரத்தில் கொசப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அலர்மேல் நாயகி சமேத ஸ்ரீ கில்லா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புனித நீர் கலசங்களை கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாக குண்டத்தில் பூஜிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை பட்டாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்த பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பியவாறு அலர்மேல் நாயகி சமேத ஸ்ரீ கில்லா ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டனர். அரக்கோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தசபூஷ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு ஸ்ரீ தசபூஷ பத்ரகாளியம்மனை வழிபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் அருகே உள்ள ஸ்ரீ தஜபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சந்த் மகாசபாவின் மாநில தலைவர் சுவாமி ஸ்ரீராம் சித்ரகுப்த மகாராஜ் நல்லாசியுடன் சித்ரா பௌர்ணமி பூஜை பூசாரி மணி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது.
விழாவின் முன்னதாக காலையில் யாக வேள்வியுடன் கலச பூஜையை சிவச்சாரியார் மணிக்குருக்கள் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசத்தை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி ஊர்வலமாக ஸ்ரீ தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட ஆலய தர்மகர்த்தாவும் சத் மகாசபாவின் செயலாளருமான பூசாரி மணி கலசத்திலிருந்த புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு தங்க கவச அலங்காரத்துடன் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் பர்வத ராஜகுல மீனவர் முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம், அதிமுக மாநில மருத்துவரணி துணை செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர், முன்னாள் கவுன்சிலர் சரவணன் பூசாரி, சத்யா, மகேஷன் மகாசபாவின் மகளிரணி செயலாளர் ராஜேஸ்வரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ தசபுஜ பத்ரகாளியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மேற்கு வங்காளத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 3 மாதங்களில் வணிக கேஸ் விலை 81% உயர்த்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள். சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்னும் 2 நாட்கள் உள்ளது. மே 4ஆம் தேதி வெற்றி செய்தி வரும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. திருவரங்கம் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் அரசியல் தூண்டுதலால் எரிப்பு. ஆதவர்ஜுனா கடும் கண்டனம். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகள் ஒரு புதிர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.